இந்த பணம் என்பது ஒரு விக்கிரகமாக தான் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் மிகப்பெரிய எதிரியே இந்த பணம் தான். நீங்கள் கடன் கொடுத்ததுனாலே சில பேர் பகையால் இருப்பீங்க, சில பேர்கிட்ட கடன் வாங்கினதுனால பகையாலே இருப்பீங்க. கடன் கொடுக்கறதுனால அவனுக்கு நம்மளும் நல்லா இருந்திருப்போம். கடன் அவர் வாங்கினோடனே அதோட சரி ஃபோன் கால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார், நம்ம ஃபோன் கால் எடுக்காமல் ஆகிட்டார். கடன் கொடுப்பதுனால இல்லை கடன் வாங்குவதனால ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய எதிரியே இந்த பணம் தான். பணம் பத்தும் செய்யும், பணம் பல காரியங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆமாங்களா? அப்போ பணம் எல்லா காரியத்திற்கும் வேறாக இருக்கிறது, தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எனவே பிசாசனம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலை இந்த பணத்தை நம்ம கொடுத்து நம்மை தேவனுக்கிட்ட பிரிக்க பார்க்கிறான். ரெண்டாவதாக பார்க்கும்போது இங்கே நல்ல அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 கவனிக்கும் போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். இங்கே பணம் என்றாலே தீமைக்கு வேர் அப்படின்னு சொல்லி இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். பணம் அப்படின்னாலே தீமைக்கு வேர். நீ என்ன தீமை செய்தாலும் அதற்கு அந்த பணம் தான் வேறாக இருக்கிறதாக பவுலடியார் கூறுகிறார். 2 லைன்ஸ் அங்கே முக்கியமானது இருக்குது. சிலர் இச்சித்து 1, ரெண்டாவதாக விசுவாசத்தை விட்டு வழுவி. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களை பார்த்து அந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தை விட்டு வழுவி. சபைக்குள்ளே நல்லா இருப்பீங்க. ஒரு நபர் இருந்தார், இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிஸ்னஸில் பல மடங்கள் ஆசை அவருக்கு. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொல்லி அந்த பாஸ்டர் வழியாக இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய ஆசீர்வாதங்கள், அதாவது அவர் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. அவருக்கு அவர் கம்பெனி வச்சுருந்தார். கம்பெனி லாஸ் ஆகிட்டு இயேசு ஏற்றுக்கொள்ள அந்த கம்பெனி மறுபடியும் ரன் பண்ணுறாரு. ஒரு மிஷின் வச்சார், அப்புறம் 2 மிஷின் ஆச்சு, 3 மிஷின் ஆச்சு. நல்லா கொஞ்சம் பெரிய ஹால் ஒரு செட் எடுத்து வாடகை வச்சார். நல்ல ஆண்டவர் பொருளாதாரத்தை ஆசை வச்சார். தனக்கு வரக்கூடிய பிஸ்னஸில் எல்லாம் சபைக்கு கொடுத்தாரு, மக்களுக்கு கொடுத்தாரு. நல்லா இன்னும் பிஸ்னஸ் ஆக அவர் சபைக்கு வரதை கொஞ்சம் கட் பண்ணார், பிஸியானார். சண்டே பிஸ்னஸ்ஸு முடியல. போக கரெக்டாக அதுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே அவர் சபையை விட்டு நின்ட்டார். ஏன்னா பிஸ்னஸ்ஸு பிஸி பாஸ்டர் பிஸி பாஸ்டர். காலப்போக்கில் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிஸ்னஸ் பின்மாற்ற பல கோடிக்கு அவர் கடங்காரனாக மாறிட்டார். ஒசூலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர். இப்போ அவர் சபைக்குள்ளே வர முடியல, முகம் இல்லை, பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து அந்த அறிவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மீண்டும் அவன் பாவம் செய்வானால் அவன் முன்னிலைமை பின்னிலைமை பார்க்கலாம் கேடுள்ளதாக மாறும். எனவே கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இல்லை நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் தாராரு கொடுக்குறாரு. ஆனால் அது காலப்போக்கில் விசுவாசத்தை விட்டு நழுவ வைக்காதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவைக்கு மாத்திரம் இருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தரார் ஆண்டவர் அதை மாற்றும் கெட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லி அவனவனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் அவரவர்களுக்கு அழைக்கப்பட்டதனமோ அந்த அளவில் வாழுங்க. இவர் இப்படி தான் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டபடினாலும் அவர் அப்படி வாழ்கிறாரு. நாம் இப்படி தான் வாழ வேண்டும் என்ற தேவன் தீர்மானித்தபடினாலும் இப்படி வாழ்கிறோம். எல்லாம் நோக்கம் என்னென்ன, எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை மனிதன் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். எப்படி ஆகிலும் இந்த பூமிக்குரிய வீடெல்லாம் அழிந்து போகிறது. இந்த பூமியில் நீங்கள் பார்க்குற எதுவுமே உங்களுக்கு சொந்தமாக போகிறது கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. வரப்போகிறதை மனுஷன் நாடு தேடுகிறோம். அதாவது இம்மைக்குரிய லாபத்திற்காக அல்ல, மறுமைக்குரிய லாபத்திற்காக வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்வோமா? நான் மரித்தும் கிறிஸ்துவோடு ஜீவிக்க வேண்டும். நான் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடு தேவனாகிய கர்த்தரோடு நான் இணைந்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு எழுதுகிறாரு, தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறார். அப்போது நித்திய ஜீவனுக்காக நாம் முயற்சி பண்ணுறோம், வாழ்கிறோம், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறோம், சபைக்கு வரும். இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ நம்ம எப்படி தான் பிசாசு தோண்டுவான்? அவனும் இருக்கிறான், உங்கூட படித்தான், உன் ஊருக்காரன், அவன் வீடு கட்டான். நீங்கள் பாருங்கள், இன்னும் வீடு கட்டலை. அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாத்தலை. அவன் அநியாயம் பண்ணுறான், நான் அநியாயம் பண்ணல. அவன் திருடுறான், நம்ம திருடலை.
பிசாசு நம்மக்கிட்ட வந்து சொல்லுவான், அவனை பாரு கார் வச்சுருக்கான், இவனை பாரு வீடு வச்சுருக்கான், அவனை பாரு நிலம் வாங்கிட்டான். அப்போ உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. ஏசு ஏற்றுக்கிட்டீங்க, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பிசாசு வைத்திருக்க சதி திட்டங்கள். ஏசு ஏற்றுக்கிட்டீங்களா? என்ன கிடச்சிது? இயேசுவே கிட்ட வந்து என்ன கிடைக்கும்? இயேசு கிட்ட வந்தால் ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் வாழ வேண்டும் என்று மனுஷன் விரும்புகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு நன்மையும், சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாம், கர்த்தரை நம்புகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். அப்போ இந்த உலகத்திற்குரிய காரியத்துக்காக அதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? யார் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது? யார் வீட்டை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரும் பொருளாதாரத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அவன் தான் அப்படி அல்ல, எனக்கிட்ட இருக்கிறவர் பெரியவர். காரணம் தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். ஒரு சாங் கூட பாடுவோம்ல, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், பாடுறோம் இல்லைங்களா அந்த வார்த்தையை? நம்ம வந்ததால், அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வந்தால் இதெல்லாம் ஏமாத்திரம். ஆமென். எல்லாம் ஒன்று தவிடு பொடி ஆகிடும். ஆனால் ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, அழியாத ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதனால் இந்த பூமிக்கு இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறாரு. பவுல் சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாரு, தேவையில்லையே அப்படிங்கிறாரு. அவசியமானது மாத்திரம் போதும் என்றார். அப்போ துன்மார்க்கன் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாது, அவன் வாழ்றதை வைத்து நீங்கள் பொறாமை கொள்ளாது. ஏனென்றால் உங்கள் கிட்ட இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், தேவராஜ்யம். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. நாமோ அந்த வாழ்கிற வாழ்க்கை இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தின் மேல் கவனம் வைத்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருப்பிட மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பணத்து ஆசை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கே நம்ம மனம் திரும்பினோம். பண ஆசை தீமைக்கு வேறாக இருக்கிறது. பண ஆசை மேல் கவனம் வைத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய மாட்டோம்? உருப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிறருக்கு ஆபத்தாக தான் மாறி வாழ்ந்துட்டு இருப்போம். எனவே பண ஆசை தீமைக்கு வேறாக இருக்கிறது. எனவே சபைகள் இன்றைக்கி எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, பணக்காரர்கள் ரட்சிக்கப்படணும், படித்தவங்க ரட்சிக்கப்படணும், பதவியில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும் என்று தான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறபடினால. எனவே ரட்சிக்கப்படணும், அதாவது பணம் இல்லாதவர்கள், ஏழைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேக இடங்களில் ஜெபிக்கிறது கிடையாது, ஜபங்கள் ஏறெடுக்கிறது கிடையாது. ஆனால் எல்லா நபரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆனால் பண ஆசை மட்டும், அதாவது பணம் உள்ளவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சில நபர்கள் விரும்புகிறதும் உண்டு, அதை குறித்து ஜபிக்கிறதும் உண்டு. ஓகே, பணக்காரர்கள், படித்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள் ஏன் இவர்கள் ரட்சிக்கப்படணும் என்று சபைகள் இன்று ரொம்ப விரும்புகிறது. ஓகே, கவனிக்கும் போது நம்ம இடத்தில் வரும் பணங்கள் ஆத்துமாக்களுக்காக மாறட்டும், மற்ற ஊழியங்களை நாம் தாங்க வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறதான ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டும். ஒன்று நேரடியாக நீங்கள் சேர்த்தலாம், இல்லை என்றால் உங்கள் சபை மூலமாக சேர்த்தலாம். தேவைக்கு மிஞ்சி வருவதெல்லாம் பாவமாக இருக்கும். கவனிக்கணும், தேவைக்கு மிஞ்சி வருவதெல்லாம் பாவமாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பேன், கட்டாயம் நீங்கள் மறந்துருப்பீங்க. அது ஏன்னா ஒரு வார்த்தை கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்கள் பாஸ்டர் அநேகர் இங்கே கூப்பிட்டு பயன்படுத்துகிறாரு. அதனால் நல்லா அந்த உணவை சாப்பிட்டு 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 நம்ம எப்படி இருக்கிறோம்? கொழுத்து போயிருக்கிறோம். உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைந்து வெளியே புறப்படும்போது கொழுத்த கன்றுகளாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தமக்கு சித்தமானவர்கள் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏதோ உங்கள் மேல் ரொம்ப சித்தம். எனவே ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் பல ரகசியங்கள் பல ரூபத்தில் என்ன செய்யுது? உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. வேதம் சொல்லுகிறது, மறைப்பொருளாய் அல்ல, வேத வசனங்கள் வெளியரங்கமாக இருக்கிறதாக வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ வெளியரங்கமாகவே அந்த ரகசியம் உங்களுக்கு கிடைச்சிருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நீங்கள் பாவம் பண்ணும்போதும் சில நேரத்தில் ஆண்டவர் விட்டு வைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, அவர் கிருபை. இல்லை பழைய ஏற்பாடுமா இருந்துச்சுன்னா பாவம் செஞ்சு அன்றைக்கே அடி, அன்றைக்கே குத்து, அன்றைக்கே கொல்லுன்னு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் சில நாட்கள் விட்டு வைக்க காரணம்னா, மனம் திரும்ப மாட்டியா? கடைசி டைமாவது மனம் திரும்ப மாட்டிங்களா? மந்தைங்களே கடைசி டைமாவது மனம் திரும்ப மாட்டிங்களா? ஒரு நாள் உங்களை ஆட் பண்ணி தர்றது, இந்த நாட்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்குதுன்னா மனம் திரும்ப மாட்டிங்களா என்ற ஒரு நோக்கத்திற்காக தான். ஏனென்றால் ரட்சிப்பின் திட்டம் மனுஷன் உயிர் வாழ்வது மட்டும்தான் கிடைக்கும். உயிர் வாழும்போதே அந்த ரட்சிப்பு திட்டத்துக்கு ஒருவன் வராவிட்டால் அவன் மரித்த பிற்பாடு இந்த பூமியில் எந்த பங்கும் அவனுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் உயிர் வாழும்போதே
நாட்கள் கிடைக்கும் போதே நாட்களை நீங்கள் விசேஷித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி கிறிஸ்துவாகிய தெய்வத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்புத்தர வேண்டும். அப்படி செய்தால் தேவனை ஆராதிக்கிறோம் என்று அர்த்தமாகும். எனவே அது மட்டும் இல்லாமல் 3வது லைன் பார்த்தோம், நம்ம தசபாகம் காணிக்கையெல்லாம் கொடுப்பதனால எனக்கு அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை. நான் கொடுப்பதனால தான் எனக்கு காணிக்கை கொடுத்தா எனக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு நினச்சா அது விக்கிரக ஆராதனை. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எனக்கு உண்டானதை என் தேவனுக்கு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்கு உண்டானதை நான் தேவனுக்கு கொடுத்து அவரை கர்த்தரை ஆராதிக்கணும். எப்போவுமே நம்முடைய பலன்களை கர்த்தருக்கு நிச்சயமாக தர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க யாராவது ஒருவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:9. எஸ், உன் பொருளாலும் எஸ் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நெக்ஸ்ட், அப்பொழுது ஆமென் போதும், உன் களஞ்சியங்கள் பூரணமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது பொருளாலும் எல்லாவற்றாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கனம் பண்ணும்போது உங்கள் களஞ்சியம் பூரணப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் நீங்கள் கனம், உங்கள் பொருளாசை வெறுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இன்னொரு இது காரியம் சொல்கிறேன். உங்களுக்கு உண்டானதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு உண்டானதை கர்த்தர் தரணும். எப்படி தரணும்? வசனத்தின்படி. வசனத்தின்படி தான் தரணும் சொல்கிறோம். நீங்கள் கொடுப்பது மறுபடியும் மக்களுக்கே போய் சேர்கிறது. தேவன் பணிக்காக அது இந்த உலகத்தில் வித்திடப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. அப்போ அதை கொடுத்து நாம் கர்த்தரை கனம் பண்ணுறோம். அடுத்த லைனில் வாசிக்கிறோம், உன் களஞ்சியங்கள் பூரணப்படும். அடுத்த லைனில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஐயா வாசிங்க 10ஆம் வசனம். ஆம், ஆமென். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உனக்கு தேவையானது, உனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எப்பொழுதுமே கர்த்தருக்கு உண்டானதை கர்த்தருக்கு கொடுங்க. இயேசு சொல்வார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்வார். அப்போது நம்ம கவர்மெண்ட் செய்ய வேண்டியது கட்டாயம் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது கட்டிடணும். ரெண்டாவதாக தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துடணும். மீதியானதை கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்ம களஞ்சியங்கள் குறைவில்லாமல் நடத்துவார். எனவே நம்ம கொடுக்கறதுனால, நான் கொடுப்பதனால, எனக்கு காணிக்க கொடுப்பதனால எனக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு யாராவது நினச்சிங்கன்னா அது ஒரு விக்கிரகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஏன் தரேன்? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை. இல்லை என்றால் எனக்கு கொடுத்த பொருளாதாரங்கள் இவ்வளவாக இருக்கிறபடினாலே அவரை மகிமைப்படுத்தி அதில் ஒரு பங்கை நான் கர்த்தருக்கென்று நியமிக்கிறேன். ஆமென். அப்படி நியமிக்க வேண்டும். பணம் வேண்டும் என்று ஜெபிக்காமல் என்ன தேவையோ அதற்காக ஜெபியுங்கள். பணம் வேண்டும் என்று ஜெபிக்கிறத விட என்னென்ன தேவைகள் இருக்கிறதுன்னு கவனிங்க. தேவைக்காக ஜெபிங்க. தேவைகளை சந்திக்க ஆண்டவராலே முடியும். எனவே கவனிக்கும்போது மத்தேயு 6:11 வாசிக்கும்போது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கும்படி இயேசு சொல்லி கொடுத்தார். அப்போ அங்கே பணம் கொடுங்க ஆண்டவரே, ஒரு 100 ரூபாய் கொடுங்க, ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்றோன்னு அல்ல. அங்கே என்ன தேவை என்பதற்காக ஜெபியுங்கள். அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க செய்வார், பணத்திற்காக அல்ல. எனவே இது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபியுங்கள், ஆனால் பணத்தை சொல்லி ஜெபிக்காதீர்கள். பணத்தை வைத்திருந்த யூதாஸின் நிலை என்னவாக முடிந்தது என்று நீங்கள் வேதத்திலே கவனிச்சிருப்பீங்க. பணம் 10 செய்யும் என்று சொல்லியிருக்கிறோம். பணம் பல தீமைக்கு வேறாக இருக்கிறது என்று பார்த்துருக்கிறோம். பணத்தினாலே விழுந்தவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் என்றும் பார்த்துருக்கிறோம். நன்மை இழந்தவர்கள் இந்த யூதாஸ் காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். பணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு கிடையாது. தேவைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, தேவைக்கு மிஞ்சி உங்கள்கிட்ட ஒரு வேளை இன்கம் ஆண்டவர் தராருன்னா அதை நீங்கள் வைத்துக்கொள்வதற்காக அல்ல, அது அதற்கு உண்டானவனுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக உங்கள்கிட்ட தரார். இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 30,000 தேவை, அவ்வளோதான். ஒரு ஃபேமிலி நடத்துவதற்கு இன்றைக்கி வந்து ஒரு 20,000 to 30,000 தான் ஒரு ஃபேமிலி நடத்தலாம். பிள்ளைங்க படிப்பு, வாடகை, தேவைகளை 20 to 30. ஆண்டவன் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் சேலரி தராரு. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 3 லட்ச ரூபாய் லாபம் வருதுன்னா அதுக்கு உண்டானதை கட்டாயமாக அவர்கிட்ட போய் சேர்த்திடணும். மக்களுக்கு கொடுப்பதற்காக தான் ஆண்டவங்களுக்கு தரார்.
அப்போ மக்கள் கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொடுங்கள், இல்லை என்றால் உங்கள் சபையை வைத்து கொடுங்கள். அதனாலே கிறிஸ்துவ நாமம் கட்டாயமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையை பெய்ய வைக்கிற தேவன். அப்படி இருக்கையில் அவங்களுக்கெல்லாம் உதவிகள் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்குள்ளவும் நம் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆவியாத்மா இருக்கிறது. எந்த நபருக்குள்ளவும் ஆண்டவராக தேவன் உலாவுகிறார். எந்த நபர்களும் பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். எனவே ஏதோ ஒரு வழியில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வையுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வரும் காலத்திற்கு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறான். அவனையும் பரலோகத்துக்கு நேராக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்கே யோவான் 6 கவனிக்கும்போது தன்னிடத்தில் இருக்கும் மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டாரா, இல்லை உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டாரா? அந்த சீடர்களுக்கு பார்த்து என்ன கேட்டார்? உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டாரா, என்ன இருக்குன்னு கேட்டாரா? என்ன இருக்குன்னு கேட்குறாரு. வாங்க கவனிக்கும்போது, எவ்வளவு என்றால் அது பணம், என்ன என்றால் அது பொருள். இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் அந்த மெசேஜ் பண்ணி முடிச்சுட்டு, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, மக்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அப்போ சீடரை பார்த்து கேட்ட கேள்வி, உங்ககிட்ட என்ன இருக்கிறது, எவ்வளோ இருக்குன்னு இல்லை. ஆண்டவர் கேட்டது என்ன இருக்குது. உடனே சீடரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இவ்வளோ மக்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு வாங்கினாலும் போதாது, அந்த ஹோட்டலும் கிடைக்காது. அப்போ உடனே என்ன நடக்கிறது, ஆண்டவர் என்ன இருக்கோ அதை காட்டும்படி சொல்கிறாரு. அப்போ அங்கே நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். பணம் அதிகமாக ஆக நம்ம வாழ்க்கை நடக்க வேண்டியது என்னென்னா, சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவோம். சுகபோகமாக வாழ வேண்டும் என்று விரும்புவோம். 4வதாக பணத்தால் எதையும் வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். நமக்கும் மக்களுக்கும் இடையே எல்லை கோட்டை வைப்போம். நம்மளே வளர அதை வரையும் நம்ம எல்லாரும் சகஜமாக பழகுவோம். வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, நீ இம்மட்டுவா மிஞ்சி வராதே, நீ சொந்தக்காரனா இம்மட்டுவா மிஞ்சி வராது, என் அண்ணன் தம்பியா இம்மட்டுவா மிஞ்சி வராது, நான் எங்கே இருக்கிறேன் நீ எங்கே இருக்கிற. எனவே எல்லை கோட்டை வைத்து மக்களோடு பழக ஆரம்பிப்போம். கடைசியில் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் பணத்தை வைத்து விடுவோம். இந்த மாதிரி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் விழுந்தது, எத்தனையோ ஊழியர்கள் விழுந்தது. பணத்து நிமித்தமாக ஊழியம் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட கனி இருக்காது. மரம் தன் கனியினால் அறியப்படும். கனி இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள், ஆனால் உங்களோட வாழ்க்கை சரியாக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவலாக இருக்கலாம், பிசாசை அனுமதிக்கிறான். தேவனுக்கு சாட்சிய வாழ விட மாட்டாங்க. கனி தருகிற மரங்களாய் வாழுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுவாக வாழுங்க? கனி தருகிற மரங்களாக. பட் நீங்கள் சபையில் இருக்கலாம், சபையில் இருக்கிற பிசாசு அனுமதிக்கிறான். ஆனால் உயிரோடு இருக்கிற வரை சபைக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்டின் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னும் விசுவாசமாக இருக்கிறாங்க. நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நிறைய உண்மை இல்லாத, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத சபைகள் எத்தனையோ இருக்கிறது உண்டு. பேருக்காக, பெருமைக்காக, ஏதோ ரிலீஜியனுக்காக இருக்கிறது உண்டு. அப்போது அதன் மத்தியில் தான் நாமளும் இருக்கிறோம். எனவே கர்த்தராக தெய்வத்தை, அதாவது கடைசியில் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் நாம் பணத்தை வைத்து விடுவோம். இப்படி பல காரியங்கள் பணம் வந்தால் நம்ம